ஜப்பான் வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டா? ஒன்னும் சரியில்லைங்க. அம்மா எப்படிதான் இருக்காங்க? அம்மாவா? கொஞ்சம் இருங்க வரேன். இது என்னன்னு தெரியுதுங்களா? டெலிபோனை பார்த்த ஞாபகம் இல்ல, அதுதான் இப்படி ஆயிடுச்சு. அவ்வளவுதானே. அப்புறம் 8 கண்ணாடி டம்ளர், 5 பீங்காம் பாத்திரம், ஒரு ஊர்காதாடி க்ளோஸ். நீ மட்டும் ஏன் பாக்கி இருக்க? உங்ககிட்ட சொல்லணுமே. அப்புறம் என்னாச்சு? மூட்டை பூச்சி மருந்து டிக் 20 2 பாட்டில் வாங்கிட்டு சொன்னாங்க. முழுசையும் கேட்டு போங்க சார். முருகா பாவம், அவ எம்ஏ படிச்சவன், படிப்பு வாசனையே இல்லாத புருஷன், அறிவு பொருத்தமே இல்லாத ஜோடி. அவளுக்கு இன்டெலக்சுவல் கம்பெனி நான் கொடுத்தேன். அப்புறம் அவ்வளவுதான். முதல் தடவை போனீங்க சரி, அடுத்த வாட்டியும் போனீங்க? மீண்டும் வருகன்னு போர்டு போட்டிருந்ததே அவ வீட்டுல. நாய் ஜாக்கிரதைன்னு அவ வீட்டு வாசல போர்டு இல்ல இருந்ததே. அத பாத்துட்டு திரும்பி வர வேண்டியதானே? அந்த போர்டு நாய்க்கு தானே, நமக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டேன். அடிக்கடி போவீங்க? போவேன், பாடுவேன், பேசுவேன், அவ்வளவுதான். திரும்பி வந்துருவேன். இட்ஸ் an obligation. இல்ல, திருட்டு எண்ணம். என்ன நடக்குதுன்னே தெரியாத குடிகார புருஷன், எதுக்கும் தயாரான மனைவி. சேலைய பார்த்தாலே அலையிற நீங்க, அங்க என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்லட்டுமா? அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே. அடுத்த கைய பார்க்காதீங்க சார். நம்பிக்கை இருந்தா அடுத்த கைய எதிர்பார்க்கவும் வேணாம், இப்படி எட்டி பார்க்கவும் வேணாம். டேய் ஜப்பான், உனக்கு தெரியாத விஷயமே இல்லையா? ஏன் கை தட்டினீங்க? பாட்டை ரசிச்சேன், கை தட்டினேன். நிஜமாவே ரசிச்சீங்களா? ஆமா. இன்னொரு தடவை கை தட்டுங்க ப்ளீஸ். கிளாப் 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 கிளாப். கர்மமே, வேதாளம் மறுபடியும் முருங்க மாதிரி ஏறிவிடுத்தே. பகவானே, இவன் பண்ற பாவத்துக்கெல்லாம் நான் ஸ்நானம் பண்ணி வாழாதுராப்பா. உங்க பொண்ணு நல்லாவே பாடுறாங்க, ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீ நினைக்கிறது சரிதான்ப்பா. இசையில அவளுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். அவ திறமையை யாரும் மதிக்கல, மனசொடைஞ்சு போயிட்டா. புகழும் கிடைக்கல, புருஷனும் கிடைக்கல. உன்னை சந்திச்ச இந்த ஒரு நிமிஷத்துல அவகிட்ட ஒரு பெரிய மாறுதலை நான் பார்த்துட்டேன். இல்லைன்னா சாமி சன்னதியில வச்சு இப்படி ஒரு சந்திப்பு ஏற்பட்டிருக்குமா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த கேள்விக்கு நான் எப்பவுமே இல்லை. தம்பி, அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா.
நமஸ்காரம் தசரதராமன். வாங்கோ ஈர்வாள். என்ன தாடி இல்ல? வீட்டுல ஏதாவது விசேஷமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த தலையில எழுத்து. என்ன கேட்காதுங்க. எதுக்கு தேங்காய் உடைக்கிறேன்? ஒரு சிக்கலான கேஸ், அதை ஜெயிச்சிட்டேன். கேஸ் ஜெயிச்சா விநாயகருக்கு தேங்காய் உடைக்கிறது என் வழக்கம். டன். சித்தி விநாயகர் இல்லையா? அது என்னமோ ஐயர்வாள், சின்ன விஷயத்துக்கு கூட நான் விநாயகரை வேண்டிக்குவேன். பஸ் ஸ்டாப்ல நிக்கும் போது பஸ் சீக்கிரம் வந்தா உனக்கு 10 பைசா போறேன்னு வேண்டிக்குவேன். டன். பஸ் வந்துரும். நம்ம வீடு பயங்கரமாயிட்டு இருக்கு. பல்லாவரத்தில் இவ்வளவு பெரிய பங்களாவை கட்டி வச்சிருந்து எதுக்கா மயிலாப்பூர்ல வந்து தனியா வாசம் பண்றேன்? என் கட்சிக்காரன் மயிலாப்பூர் சுத்தியே இருக்கான். அதனாலதான் வாரத்துல 5 நாள் மயிலாப்பூர் வாசம், வீக்கெண்ட் 2 நாள் இங்க பல்லாவரம். அது இன்னொரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். நான் சுத்த செய்வோம், என் ஒய்ஃப் அசைவம். 5 நாள் அவளுக்கு ஃபுல் ஃப்ரீடம். நமஸ்காரம். வாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நான் கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு காரணமே என் ஒய்ஃப் தான். எப்படின்னு கேட்கப்படாதா? எப்படி? இவன் பல்லாவரத்துல இருக்கான். She never disturbs me in Mylapore. So, நான் எல்லா கேஸையும் ஜெயிச்சு போடுறேன். என்ன ஒரு குறை, இது வரைக்கும் புத்திர பாக்கியம் ஏற்படல. சித்தி விநாயகர் கைவிட மாட்டேன். கை கூடனா 108 தேங்காய் உடைப்பேன். டன். 108 தேங்காயா? புத்திர பாக்கியத்துக்கு 108. ஹலோ 74525. நாம கோதண்டம் பேசுறேன். ரேகா கோவிலுக்கு போயிருக்கா? அவளோட தான் பேசணும். அப்ப போன கீழவே அவ வந்த அப்புறம் போன் பண்ணு. அவ வந்துட்டாங்கிறது எனக்கு எப்படிப்பா தெரியும்? வந்துட்டாளான்னு இங்க வந்து பாரு, அப்புறமா வீட்டுக்கு போய் போன் பண்ணு. தண்டம் தண்டம் போன கீழே வைடா முண்டாம். இப்பதானே போன் பண்ண, அதுக்குள்ள என்ன? அதான் ஏன் வீக்னஸ். நீங்களா? ஐம் சாரி, டெரிபிளி சாரி. கோதண்டம்னு ஒரு தண்டம் என்னுடைய ரிலேஷன். நான் அவன் நினைச்சு சொல்லி. என்னடா? அது ஒண்ணு இல்லைங்க, இந்த பழைய கல்கண்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம்னு பாக்குறேன். நீ அம்மா கூட கோவிலுக்கு போலியா? இல்லைங்க, ஏன்டா? எனக்கு வேலை செய்யற இடம் தாங்க கோயில், எஜமான் தான் தெய்வம். கல்கண்ட்ல படிச்சியா? இது சினிமால வரும். அரைஞ்சு கொண்டு வராஸ்கல். ஹலோ, நல்ல காலம் நீங்க போன வைக்கலையே. இந்த காலத்துல ராங் நம்பர் கிடைக்கிறதே கஷ்டம், எப்படியோ கிடைச்சிருக்கு. ஆமா, உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியலையே. ஏ, ராங் நம்பர்னு கூப்பிடுங்களே. எங்க மல்லிப்பூ வச்சிருக்கீங்களா? போன்லயே வாசனை அடிக்குது. மல்லிகை மஞ்சத்துலதான் படுக்கிறதா? மை டியர் ராங் நம்பர். தனியா தான் இருக்கீங்களா? இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? படுக்கல, படுத்துக்கிட்டு இருக்கேன். டாமிய கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். யார் இந்த டாமி? நன்றி உள்ள என் நாய். நானும் நன்றி உள்ளவங்க. மை டியர் ராங் நம்பர், ப்ளீஸ். நீங்க எங்க இருக்கீங்க? உங்க அட்ரஸ் என்ன? உங்க பேர் என்ன? ராங் நம்பர். போன் பேசிக்கிட்டு இருக்காரு. யாரோட? ராங் நம்பரோட. ராங் நம்பரோடவா? என்ன மிஸ்டர் ஈஸ்வரியர், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பே சரியில்லை, ஒரு வாரம் லீவ் வேணும். என்ன உடம்புக்கு? என்ன கேக்குறாய் பாவி? நீ இறக்கி வச்ச பாவத்தை நான் சுமந்துட்டு இருக்கேன்டா. அதான் லீவ் அப்ளிகேஷன்ல எல்லாத்தையுமே எழுதியிருக்கேன். மறுக்காம லீவு கொடுங்க சார். ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இங்கேயே இருக்கேன். ஏன் என்ன பார்த்தா பயமா? இல்லையா பின்ன, பக்கத்துல வந்தா பாவ மன்னிப்பு கேட்பேன். அதான் ஆபீஸை விட்டே போறேன். லீவ குடுறா. ஒருவேளை தொத்தி வியாதியா இருந்தா அதான் தள்ளியே நிக்கிறேன். ஓகே, அப்ப ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா உங்க வீட்டுக்கு நான் போன் பண்றேன். ஆபீஸ் விஷயத்தை மட்டும் போன்ல வச்சுங்கோ, அந்தரங்க விஷயம் எல்லாம் போன்ல வேண்டாம். சிரிப்புத்தா பொம்மநாட்டி எல்லாம் மேல வந்து விடுறேன். வரேன்டா ராட்சசா. வரேன் சார். ஓகே. என்னன்னு பாக்குறிய? உன் புருஷனோட ஒரு வார ஜாதகம், ஆபீஸ்ல மது டெலிபோன் பண்ற நம்பர்கள், சம்திங் வச்ச ஆபீஸ் ரெக்கார்ட்ல இருந்தே பிடிச்ச. போதண்டாமா போக்கானா இந்த நம்பர் பாத்திய?
444 555. நல்லா இல்ல? உனக்கே போன் பண்ணும் போல இருக்க. அரஞ்சன பாரு. இந்த நம்பருக்கு தான் உன் புருஷன் அடிக்கடி போன் பண்றான். திங்கட்கிழமை 4 தடவை, செவ்வாய்க்கிழமை 5 தடவை, புதன்கிழமை 6 தடவை, வியாழக்கிழமை திருப்பி 4 தடவை. புள்ளையே கவனிச்சா எப்படி? உன் புருஷனை கவனி. புள்ளானாலும் புருஷன் தான். சனிக்கிழமை மட்டும் 8 தடவை போன் பண்ணிருக்கான். 444 555 into 8 தடவை. என்ன கணக்கு? கணக்குல வீக்கா? இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த ராங் நம்பரோட கரெக்ட் நம்பர் 444 555. இந்த நம்பர்ல தான் அந்த திருடி இருக்கா. அடி போன ஒடாவ மண்டைய. ஹலோ 444 555. யார் பேசுறது? உன் சக்கரத்தி பேசுறேன்டி. அப்படி விட. யார் யார் யாரு? யாரடி நீ? பல்ல வடப்ப. நீக்கு என்ன வயசாரு தெரியுமா இல்லையா? 40 ஆறுது. இந்த எரும வயசுல உனக்கு என்ன சின்ன பையனோட சல்லாபம்? போடு போடு. சல்லாபமா? நானா? அறிவு கட்டவளு சண்டாளி. என்னடி சொல்ற? யார திட்டுறாய்? யாரோ சூர்பனக வீம்புக்கு போன் பண்ணி வம்பு கேக்குறா. கொண்டா போனே. ஏண்டி கடு கட்டவள? ஏண்டி இப்படி குடும்பத்தை கெடுக்கிற? ராட்சசி பாவி துஷ்டா. யாரா நீ? ஆராக்கபடி போம. ஆம்பளை மாதிரி குரலை மாத்தி பேசினா பயந்துருவோமா? பல்ல தட்டி பல்லாங்குழி ஆடுவேன். அருவ தடி ஆம்பளை உம்மனாட்டி நீ. இங்க ஹலோ. அவளேதான் அவளேதான். ஏண்டி நீதானா? பிசாஸ் பிசாஸ். மது கண்ணுக்கு என்ன மேன் இது? அத்தனையும் பொறாம. வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு கொடுத்தா. யாரு? வேற யாரு? உன் மாஜி காதலன். மதுடிய எல்லாமே என்னாலதான். சாரி டியர். கண்ணகி நீதான் ஒரு நர்ஸ் ஆச்சே. எத்தனை பேருக்கு பணிவிட பண்ற? இன்னைக்கு பூரா நீதான் என்ன பாத்துக்கணும். ஐயோ எரியுதே. ஐயோ எவ்வளவு பெரிய காயம். சாரி டியர். அதை விட பெருசு இருக்க. ஐ அம் சோ சாரி. ரேகா நீ எப்படி இங்க வந்த? உங்களை பத்தி துப்பு சொல்ல எனக்கு ஆள் இருக்கு. என் சிநேகிதி, எதிர் வீட்டுக்காரி. பழிக்கு பழி. ஐயோ ஐயோ ரேகா அப்படிலாம் பார்க்காத. என்னை எரிக்கிற மாதிரி பார்க்காத. ஐயோ நமக்கு வில்லன் இவதான். வில்லனா? யாரு? மது? மது எங்க இருக்க மேன்? எங்க தேடுற? இருக்க சாம்பலா இருக்கேன். வில்லன்னா புரியலையா? இதுதான் என் ஒய்ஃப்.